ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனோ விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாஸ் இசியின் ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இசியின் பிபிசிஇ வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் இசி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ இன்ஸ்டாகிராம் எனக்கு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா விக்னேஷ் டோனோ விகாஷ் அப்படின்னு எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பிபிசிஇ ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன். இந்த டாபிக்ஸை ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் எஸ் ராஜா சார். ஸோ அவங்களோட டிப்ஸ் தான் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ராஜா சார். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து தெரியாத தான் இருக்கும். இதில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங் ப்ரொசீஜர் கேட்கலாம். ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். இது இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஃப்ளோ டயராமோட தான் வரையணும். ஃப்ளோ டயராம் இல்லாமல் வந்தீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கேப் அண்ட் இட்ஸ் வேரியஸ் பிளானிங். இந்த வேரியஸ் பிளானிங் சொல்லும்போது நமக்கு 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடையும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து இந்த கேப் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2 மார்க்கில் இல்லை 4 மார்க்கில் கேட்கலாம் கேப் அண்ட் எம்பிபி டிஃப்ரென்ஸ். கேப் கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங், மேப் அப்படின்னா மேனுவல் ப்ராசஸ் பிளானிங். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு கேப் படிச்சுட்டா நீங்கள் கண்டிப்பாக மேப்போட என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் எழுதிடலாம். அடுத்து ட்ராயிங் இன்டர்பிரிட்டேஷன். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 4 டாபிக் இருக்குது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். யூனிட் 1ல் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் செலெக்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ராசஸ் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறோம், என்னென்ன ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணி ப்ராசஸை செலெக்ஷன் பண்ணுறோம், அப்புறம் ப்ராசஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி படிச்சுக்கணும். இப்போ ப்ராசஸ் செலெக்ஷன் போது சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பார்க்கலாம். செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சைஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மிஷினிங் ஆப்ரேஷன் இல்லை மிஷினிங்கோட சீக்வன்ஸை பேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இது இருக்குது. ஒரு சில சொல்லியிருக்கோம். இது மாதிரி நிறையா இருக்குது அதில் ப்ராசஸ் செலெக்ஷனில். ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் யூனிட் 1ல் ஃபஸ்ட் டாபிக் வந்து ப்ராசஸ் செலெக்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபேக்டர் அண்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் டூலிங் செலெக்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு கொஸ்டின். தேர்டு வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்ற கொஸ்டின். இல்லை யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரலாம் அப்படின்னா ரெண்டுமே தியரி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தியரி கேட்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று தியரி கேட்டு செகண்ட் ஹாஃப் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பல்சரி தியரி தான். நீங்கள் தியரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிங்க, ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தியரி கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸரை பற்றி கேட்கலாம். ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் இன் செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் பராமீட்டர்ஸ் பற்றி கேட்கலாம். அதாவது ப்ராசஸ் பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஒரு ஃபஸ்ட் நம்ம யூனிட் 1ல் பார்த்தது வந்து ப்ராசஸ் செலெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு யூனிட் 2ல். அது செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரூட் ஷீட் ஃபார் எனி காம்பனண்ட். ஒரு காம்பனண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட சோர்ஸ் எங்கே கிடைச்சது முதற்கொண்டு நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும். அது எங்கே இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான கொஷின்ஸ் தான் இது. யூனிட் 2ல் 3 கொஷின் பார்த்துருக்கோம். அது 2-3மே தியரி தான். யூனிட் 2ல் செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் மெத்தட், அது செலெக்ஷன் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ப்ராப்ளம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங்கும் பிரேக் ஈவன் அனாலிசிஸும் ஒன்று தான். ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ யூனிட் 3 யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2ல் இருக்க மாதிரியே யூனிட் 3ல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே தியரி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தியரி கிட்ட செகண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபில் தியரி என்ன வரும் யூனிட் 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் ஒரு தியரி இது கேட்கலாம். காஸ்ட் எஸ்டிமேட்டிங் ப்ரொசீஜர் இல்லைன்னா எஸ்டிமேட் ஃபார்ம் இது கேட்கலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் கான்ஸ்ட் ஆஃப் காஸ்ட் பற்றி கொஸ்டின் வரலாம். மெத்தட் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன் இது 4மே தியரி தான். சரிங்களா? அப்போ யூனிட் 3ல் செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் பற்றி கேட்கலாம். டெப்ரிசியேஷன் பற்றி கேட்டாங்கன்னா டெஃபினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். டெப்ரிசியேஷன் காசஸில் இருக்கணும். டெப்ரிசியேஷன் மெத்தட் நடக்குதுன்னு இருக்கணும். ஸோ 3 மெத்தடுமே நல்லா 3 டாபிக் நல்லா படிச்சுக்கணும். அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ், அது ப்ராப்ளம்ஸ் ஆன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் வேரியஸ் காஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் டாபிக் பார்த்துருக்கோம். அடுத்து யூனிட் 4ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் வரும், செகண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் வரும். இந்த ப்ராப்ளம் தான் தியரி சான்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபோர்ஜிங் ஷாப் அண்ட் ஃபோர்ஜிங் லாஸஸ் பற்றி படிக்கலாம். அந்த ஃபோர்ஜிங் லாஸஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மார்க் கேட்கலாம். ஒரு எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபவுண்ட்ரி காஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் வெல்டிங் ஷாப் பற்றி கேட்கலாம். எஸ்டிமேஷன் ஆஃப் எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபோர்ஜிங் லாஸஸ். ஸோ ஃபோர்ஜிங் லாஸஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஃபோர்ஜிங் லாஸ் கேட்கலாம், செகண்ட் ஹாஃப்லேயும் ஃபோர்ஜிங் லாஸ் கேட்கலாம். அதில் ஃபோர்ஜிங் லாஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஹாஃப்லேயுமே ஒரு கொஸ்டின் கவர் ஆயிரும்.
அடுத்து யூனிட் 5 எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே கம்பல்சரி ப்ராப்ளம் தான் இருக்கும், வேறு சான்ஸ் இல்லை. ஸோ வந்து யூனிட் 1 to 3 மட்டும் தான் தெரிய சான்ஸ் இருக்குது, 4 and 5 வந்து ப்ராப்ளம்ஸாக வரும். ஸோ 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷினிங் டைம் ஃபார் ஆல் லேத் மிஷின் ஆப்ரேஷனில் மிஷினிங் டைம் கால்குலேட் பண்ணுற ப்ராப்ளம் வரும். இந்த மிஷினிங் டைம் கால்குலேஷன் அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷனுக்கு வரும் அப்படின்னா, டேர்னிங் வரலாம், அப்புறம் நெர்லிங் வரலாம், ஃபேஸிங் வரலாம், இல்லை அப்படின்னா ட்ரில்லிங் கூட வரலாம். அது மாதிரி கம்பைன் ஆப்ரேஷன், உங்களுக்கு ஃபேஸிங் டேர்னிங் எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரியும் வரலாம். ஒரே காம்போனண்ட்டில் எல்லா ஆப்ரேஷன் இருக்க மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ அந்த ஒன்றை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா மிஷினிங் டைம் ஃபார் ட்ரில்லிங் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு லேத் ஆப்ரேஷன், அப்புறம் ட்ரில்லிங் ஆப்ரேஷன். எதிரா சாய்ஸில் என்ன வரும் அப்படின்னா மிஷினிங் டைம் பற்றின கொஸ்டின் வரும். ஆனால் லேத் ட்ரில்லிங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் வந்து மில்லிங் ஆப்ரேஷனை பற்றி வரும், அப்புறம் ஷேப்பிங் ஆப்ரேஷன், அப்புறம் கிரைண்டிங் ஆப்ரேஷன். இந்த மில்லிங் ஆப்ரேஷனில் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, டீ ஸ்லாட்டில் மில்லிங் டைம் கேட்கலாம், பிளெயின் மில்லிங் பற்றி கேட்கலாம். அடுத்து வந்து ஷேப்பிங் ஆப்ரேஷனில் தெரியும், ஷேப்பிங்கில் வந்து என்ன ஷேப் பண்ணணும்னு தெரியும், அந்த ஷேப்பிங் ஆப்ரேஷனில் இருக்க மிஷினிங் டைம் பற்றி கேட்கலாம். அடுத்து வந்து கிரைண்டிங் ஆப்ரேஷன். இந்த கிரைண்டிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமாக கிரைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து சர்ஃபேஸ் கிரைண்டிங், இன்னொன்று வந்து சென்டர் கிரைண்டிங். அதனால் வந்து நீங்கள் சர்ஃபேஸ் கிரைண்டிங்லேயே இப்படி மிஷின் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி சென்டர் கிரைண்டிங் இப்படி மிஷின் பண்ணுவாங்கன்றது பார்த்துக்குங்க. சர்ஃபேஸ் கிரைண்டிங்கில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் வந்து என்ன செய்வாங்க, மிஷின் பண்ணுவாங்க. இந்த சென்டர் கிரைண்டிங்கில் வந்து ஒரு சிலிண்டிக்கல் ஷேப்பை வந்து கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா சென்டர் கிரைண்டிங்காக இருக்கும். இதுதான் வந்து நம்ம யூனிட் 1 to 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் புக்கு வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்த புக் ஈஸியாக இருக்குன்னா, ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் பை ஆதித்தன் ஸ்டாண்டர்ட் புக்கு. யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புக் இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் என்ன புக் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைப்ரரியில் இந்த புக் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷனோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா, யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ தியரி பார்ட் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 3 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி பார்ட் மட்டும் தான் இருக்குது, கம்பல்சரி நீங்கள் தியரி எழுதிடலாம். 4 and 5 வந்து ப்ராப்ளம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, 4 and 5 கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். நம்ம வந்து பெருசாக தியரி எதிர்பார்க்க முடியாது, அப்படி தெரிய வந்தால் கூட ரொம்ப கம்மியான மார்க் தான் வரும். ஸோ இந்த வந்து ஒரு தியரி சப்ஜெக்ட்ன்றதுனால வந்து இன்னொரு இதில் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வந்து நியூமெரிக்கலாக கொடுக்கலாம். அப்போ நியூமெரிக்கலாக கொடுக்கல அப்படின்னா நம்ம அசம்ஷன் பேஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்களாக என்ன செய்வாங்கன்னா, நீங்களே ஒரு ஜாப் எடுத்துக்கங்க, இதுக்கு நீங்களே ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு என்னென்ன சீக்வன்ஸ் ஆப்ரேஷன் இருக்குன்னு எழுதுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் சால்வ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களே எழுதுங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அப்படி எழுதி வச்சிடலாம். நீங்களா எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் போங்க, எக்ஸாமுக்கு போங்க, கண்டிப்பாக சப்ஜெக்ட் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.